தமிழ் எஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வரக்கூடிய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்டாப் பண்றது பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு வரக்கூடிய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய விதமா வரலாம். அதெல்லாமே எப்படி நம்ம ஸ்டாப் பண்றது அத பத்தி நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்ஸ் வரும். அத எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிப்போம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, குரோம் ப்ரௌசர்லேருந்து தான் நம்மளுக்கு ஆட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு குரோம் ப்ரௌசர்ல எப்படி ஸ்டாப் பண்றது அப்டின்றத சொல்லிர்றேன். இதற்கு மேல இருக்க அந்த 3 டாட் பிரஸ் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்டின்னா, சைஸ் செட்டிங்ஸ் அப்டின்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிப்போம். இதுல கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தோம் அப்டின்னா, இன்ட்ரசிவ் ஆட்ஸ் அப்டின்னு இருக்கும். ஸோ இத பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிப்போம். ஓகேவா? இதுல உங்களுக்கு எனேபிள்ல இருந்துச்சு அப்டின்னா, இது டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டிசேபிள் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு எந்த ஒரு அன்வான்டட் ஆட்ஸும் வராது. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அதே செட்டிங்ஸ்ல உங்களுக்கு பாப் அப்ஸ் அண்ட் ரீடைரக்ட் அப்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே பிரஸ் பண்ணிக்கோங்க. இது எனேபிள்ல இருந்துச்சு அப்டின்னாலும், இதுவுமே நீங்க பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டிசேபிள் பண்றதால நமக்கு பாப் அப் ஆட்ஸ் எதுவுமே ஷோ ஆகாது. இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் குரோம் ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய ஆட்ஸ் மட்டும் தான் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இன்னும் நெறைய விதமா இருக்கு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோ போக போக சொல்றேன். அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. Google அப்படின்ற மாரி சர்ச் பண்ணிக்கோங்க. மேல இருக்க சர்ச் பட்டன். அப்படி இல்லன்னா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, Google ஆப்ஷன் இருக்கும். அத பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிப்போம். இதுல உங்களுக்கு ஆல் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அத பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆல் சர்வீசஸ் அப்படின்றது இல்ல அப்படின்னா, நீங்க இத ஓப்பன் பண்ணிட்டோனே கீழவே உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கும். அதிலுமே இப்ப நான் சொல்றத நீங்க தேடி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இங்க ஆட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரஸ் பண்ணிப்போம். இங்க ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி அப்படின்னு இருக்கும். இத நீங்க பிரஸ் பண்ணி ரீசெட் அப்படின்றத குடுத்துறலாம். ஓகேவா? ஸோ இந்த மாரி ரீசெட் பண்றதால உங்களுக்கு எந்த விதமான ஆட்ஸும் ஷோ ஆகாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ல பார்த்தீங்கன்னா, அட்வர்டைஸ்மென்ட் வரும். ஸோ அத எப்படி நம்ம ஸ்கிப் பண்றது அப்டின்னா, அதாவது எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்டின்னா, ஸோ நீங்க ஆட்ஸ் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, லாங் பிரஸ் பண்ற மாரி இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்டின்றத சொல்றேன். உங்களுக்கு ஆட்ஸ் வரும்போது நோட்டிஃபிகேஷன்ல தான் வரப்போது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன நீங்க லாங் பிரஸ் பண்ணீங்க அப்டின்னா, ஸோ அது என்ன ஆப்லேருந்து வந்திருக்கு அப்டின்றது உங்களுக்கு மேல காமிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா, புக் மை ஷோலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். பட் உங்களுக்கு ஆட்ஸா ரிசீவ் ஆகும்போது, அது என்ன ஆப் அப்டின்றது மேல உங்களுக்கு காமிக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப் உங்களுக்கு தேவை அப்டின்னா, அத நீங்க இன்ஸ்டால் பண்ணியே வச்சிருக்கலாம். பட் அதுலருந்து ஆட்ஸ் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, நீங்க டிசேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாரி டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அந்த ஒரு ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷோ ஆகாது. இதுவே அந்த ஒரு ஆப்பே தேவல்ல அப்டின்னா, அத லாங் பிரஸ் பண்ணி நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு ஆட்ஸ் வராது. நான் சொன்ன செட்டிங்ஸ நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு ஆட்ஸ் முக்காவாசி வந்திருக்காது. ஸோ மீறி உங்களுக்கு நெறைய ஆட்ஸ் வருது அப்டின்னா, அதற்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணலாம். பிரைவேட் டிஎன்எஸ் அப்டின்னு சொல்லுவோம். அத நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். அத ஆக்டிவேட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஆட்ஸ் வராது. ஸோ அது எப்படி பண்ணணும் அப்டின்றதையும் சொல்லிர்றேன். இதற்கு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேல இருக்க சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பிரைவேட் அப்டின்ற மாரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, பிரைவேட் டிஎன்எஸ் அப்டின்ற ஆப்ஷன் வரும். இத பார்த்தீங்கன்னா, பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். கீழ உங்களுக்கு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல ஆட்டோமேட்டிக் அப்படின்னு செலக்ட் ஆகியிருக்கும். அப்படி இல்லன்னா ஆஃப் அப்படின்ற மாரி செலக்ட் ஆகியிருக்கும். இத பார்த்தீங்கன்னா, நம்ம எனேபிள் பண்ற மாரி இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத டைப் பண்ணிக்கோங்க. பிரைவேட் டிஎன்எஸ் புரொவைடர் ஹாஸ்ட் நேம் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணி நான் சொல்றத மட்டும் இப்ப டைப் பண்ணிக்கோங்க. dns.adgod.com இத நீங்க கரெக்ட்டா டைப் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதற்கான டெக்ஸ்ட்ட நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றேன். அப்படி இல்லன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லயும் ஷோ ஆகும். இது நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம கரெக்ட்டா டைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டைப் பண்ணிட்டு கீழ இருக்க சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ருங்க. இந்த மாரி பண்ணிட்டீங்க அப்டின்னாலே, இனி உங்களுக்கு எந்த ஒரு ஆப்லேருந்து ஆட்ஸ் வந்தாலுமே, அத பார்த்தீங்கன்னா, இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிரும். அதாவது ஆட்ஸே உங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகேவா? ஸோ, இப்ப நான் சொன்ன எல்லா மெத்தடும் நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க அப்டின்னாலே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆட்ஸ் வரது ஸ்டாப் ஆகிடும். ஸோ, அத மீறி உங்களுக்கு ஆட்ஸ் வருது அப்டின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா பண்ணுங்க. ஸோ, நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலகிராம்ல ஸ்கிரீன்ஷாட்டாவும் சென்ட் பண்ணலாம். அத எப்படி சால்வ் பண்றது அப்டின்றது எனக்கு தெரிஞ்சது அப்டின்னா, நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்லுவேன். ஸோ, வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ புடிக்கல அப்டின்னாலும் தாராளமா டிஸ்லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.